ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான கட்லட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக மீன் மேக்கர் எடுத்து வேக வச்சுருக்கேங்க. அந்த வேக வச்ச தண்ணியை நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்ச மீன் மேக்கரை மிக்சியில் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது பிரெட் க்ரம்ஸுங்க. அதுக்கு பிரெட் எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பிரெட் இல்லையா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி. மசாலா நேம் ஸ்பீடாக போதும் பார்க்காதீங்க, கீழே டேக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்ல, மீன் மேக்கரில் உள்ள தண்ணியை நம்மளுக்கு போதுமான. இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவில் தண்ணி ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். எனக்கு கிறிஸ்பியாக வேண்டியிருக்கா நான் கான்செப்ட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கட்லட் ஷேப்பில் வச்சதை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி கான்செப்ட்ஸில் ஒரு பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கிறிஸ்பியான கட்லட் ரெடி ஆயிரும். ஓகே மக்களே, நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை.